அண்மை செய்தி, பிரதமர் மோடியுடன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் சந்தித்து வருகின்றனர். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஒலிம்பிக் வீரர்களுடன் பிரதமர் கலந்துரையாடி வருகிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 போட்டியில இந்திய அணி மொத்தமாக 6 பதக்கங்களை வென்றிருந்தது. குறிப்பாக 5 வெண்கல பதக்கங்கள், 1 வெள்ளிப் பதக்கத்துடன் போட்டியை 71வது இடத்துல நிறைவு செய்திருந்தது. முதல் 3 இடங்களை முறையே அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய அணிகள் போட்டியை நிறைவு செய்திருந்த நிலையில இந்தியா சார்பில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளை நேரில் அழைத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி அவர்களுடன் உரையாடி வருகிறார். இந்த நிகழ்வுல ஷூட்டிங் பிரிவுல 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர், அதே போல சர்வஜித் சிங், ஸ்வப்னில் குசாலே, மேலும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வீரர்கள், ஜாவலின் த்ரோல ஈட்டி எறிதல்ல வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, அதே போல மல்யுத்தத்துல வெண்கல பதக்கம் வென்ற அமன் ஷெராவத் ஆகிய வீரர் வீராங்கனைகள் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கின்றனர். பாராட்டு விழாவில் பிரதமருடன் சேர்ந்து உரையாடி வருகின்றனர். பிரதமருடன் மதிய விருந்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய காசோலைகள், அதாவது பரிசு தொகை, ஒலிம்பிக் சார்பில் விளையாடி பதக்கம் வெல்பவர்களுக்கான பரிசு தொகையும் விரைவில் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து பாரத பிரதமர் நேரில் அவர்களை அழைத்து அவர்களுடன் ஒலிம்பிக் குறித்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார். ஒலிம்பிக்ல அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் குறித்தும் மேலும் தொடர்ந்து அவர்களது துறையில அவர்கள் சிறந்து விளங்குவதற்கான அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.